இந்த வீடியோவில் நம்ம ட்ரிபிள் crochet வந்து எப்படி போடணுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்லிப் நாட் அண்ட் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் crochetக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 6 செயின் வந்து ஆட் பண்ணணும். 6 செயின் வந்து டேர்னிங் பாயிண்டில் நம்ம வந்து இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக நம்ம அந்த ஹைட்டுக்காக போடுவோம் பார்த்திங்களா, அதை நான் வந்து கீழேயே போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் நீங்கள் ஒரு சில இடத்துலலாம் வந்து போடும்போது இத்தனை செயின் தான் போடணுன்றது இருக்கும். அதுக்காக தான் கீழேயே போட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரிபிள் crochetக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 4 டைம்ஸ் வந்து yarn ஓவர் பண்ணணும். 4 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஹூக்கில் வந்து ஒரு லூப் இருக்கும். அப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட 5 லூப் இருக்கும். இப்போ நம்ம 6 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 7th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம யானை வந்து புல்லப் பண்ணி 6 லூப்ஸ் வந்து ஹூக்கில் இருக்கும். நம்ம 2 நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணி போடுவோம். ட்ரிபிள் crochet போட்டோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். நம்ம அதே போல் நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணுறோம். மோர் yarn overs மோர் ஹைட்ஸ் ப்ரொசீஜர் எல்லாமே நமக்கு இதில் வந்து ஒன்று தான். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம செயின் ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ரோவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 6 செயின்ஸ் வந்து போட்டு இதை வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த ட்ரிபிள் crochet வந்து ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடிக்கடிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் crochet, டபுள் crochet, ட்ரிபிள் crochet இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரே த்ரெட்டில் ஃபர்ஸ்ட் ரோவில் சிங்கிள் crochet, செகண்ட் ரோவில் ஹாஃப் டபுள் crochet, அதுக்கு அடுத்த ரோவில் டபுள் crochet, ட்ரிபிள் crochet அந்த மாதிரி நீங்கள் போட்டு அதனோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட திக்னஸ் அண்ட் ஹைட் அது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே போல் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு வர போகிறோம். ஸோ ஸ்டிச்சஸை வந்து எத்தனை ஸ்டிச்சஸ் நம்ம வந்து விடணும், அதனோட சிம்பிள்ஸ் என்னென்னன்றது எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோக்கும் அதே போல் எக்ஸ்ட்ரா 6 செயின் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் செயினில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் பண்ண போகிறோம். ஹாஃப் செயினில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. அது எப்போயுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 6 செயினை நம்ம போட்டதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7th செயினில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே நீட்டாக இருக்கா, நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டான இடத்துல தான் போடுறோமான்றதை நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து செக் பண்ணணும். அதே போல் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ஒரு ரோ முடிக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க செயின்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஏன்னா கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ப்ராஜெக்ட்ஸோட ஷேப்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ட்ரிபிள் crochetவோட சிம்பிளை வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச பிறகு அதனோட சிம்பிள்ஸை வந்து படித்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு டயக்ராம் பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அதனால் அந்த டயக்ராமை பார்த்தோன்னே இது எந்தெந்த ஸ்டிச்சஸ்ன்றது நமக்கு மைண்டில் இருக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் உங்களுக்கு அதுக்குரிய சிம்பிளை வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் crochet. ஸோ இதுக்கான ஸ்டிச்சஸ் டயக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டீ போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்லாஷ் வந்து போட்டிருப்பாங்க. இதனோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா TTR. அதுதான் வந்து ட்ரிபிள் crochet.